எளிதாக கற்று அழகாக உருவாக்குங்கள். எங்களின் பிளவுஸ் பயிற்சி புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுதும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இது கணக்கு இல்லாமல் எப்படி இதை நீங்கள் மாடலாக வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். முதல்ல ஒரு 40 சைஸுக்கு உண்டான ஒரு கோடை போடுங்க. இறக்கம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச் நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஜாக்கெட் இறக்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 40 சைஸுக்கு 14 வருது. 14 இன்ச்சு முதல்ல வச்சுக்கோங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. மேலே ஷோல்டருக்கு 6 இன்ச் அதிகப்படுத்துங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 3 புள்ளி இறக்குங்க. நான் 3 புள்ளி இறக்குறேன். முதல்ல சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பழகிக்குங்க. முதல்ல ஷோல்டரோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. ஆறு இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று முதல்ல போடுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இப்போ இங்கே வச்ச இந்த 6 இன்ச்சு இந்த இடத்துல வச்சிருங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை மாற்றி அமைக்கணுமல்ல. இங்கே ஒரு கோடு ஒன்று போடுங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த கீழ்கோட்டில் இருந்து தான் நமக்கு தேவை, சரிங்களா? மேல் கோட்டில் கிடையாது. இப்போ பின்னால் கழுத்து இறக்கம் ஜாக்கெட் இறக்கம் எவ்வளோ? நான் 8 இன்ச்சு கொடுத்துருக்கேன்னா அதை அப்படியே இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நமக்கு போட்னுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது டிஃப்ரெண்ட் பாருங்கள், வித்தியாசங்கள் பார்த்துட்டிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இப்போ இந்த 6 இன்ச்சு அப்படியே எடுத்து இங்கே வைங்க. இப்போ உங்களுக்கு இது கிராஸாக இருக்கிற மெத்தேடில் தான் நமக்கு இங்கே வேணும், சரிங்களா? அதனால தான் இங்கே 1/2 இன்ச்சு நம்ம கூட்ட சொல்கிறது. இது எல்லா அளவுகளுக்குமே நீங்கள் இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட் 1 2 3 4 5 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குதா? ஒரு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி, அப்போ 5 புள்ளிகள் உங்களுக்கு வருது. இப்போ இந்த இடத்துல 5 புள்ளிக்கு உண்டான அளவை அப்படியே மாற்றி போடுங்க. அப்படியே இதை கொஞ்சம் தள்ளிடுங்க. இப்போ சின்ன ஷோல்டர் 3 இன்ச்சு வருது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற அளவை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க.
நீங்கள் இதை இன்னும் சின்னதாகவும் நீங்கள் கொண்டுட்டு போகலாம். நான் இப்போதைக்கு கணக்குக்கோசரம் நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கோசரம் இன்னும் நீங்கள் சின்னதாக வேணாலும் சின்னதாக வச்சுட்டு இந்த அளவை இந்தாண்ட தள்ளி வச்சுருங்க. அதாவது இங்கே இருக்கிற இந்த வளைவு நீங்கள் இப்படி கூட கொண்டுட்டு போய்க்கலாம் தள்ளி வைக்கும் போது. இப்போ இதையும் சென்டர் பண்ணுங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதை அப்படியே இந்தாண்ட வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு லூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.25 இன்ச்சு உங்களுக்கு வருது. இந்த 12.25 எடுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போ ஆம்கோல் உங்களுக்கு எவ்வளோ கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு உங்களுக்கு இங்கே வருது. இந்த சைடில் கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ இந்த சைடு லூஸையும் சேர்த்து தான் நீங்கள் கணக்கு போடணும். இங்கே 1.5 இன்ச்சு நான் இப்போ எடுத்து இங்கே வச்சுருக்கேன். உள்ளேயே இருக்குது 1.5 இன்ச்சு. அதாவது 12.25 இன்ச்சு உங்களுக்கு நான் வச்சுட்டேன். உள்ளேயே 1.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இது என்ன கணக்குங்கிறத உங்களுக்கு நான் பிரிக்கிறத தனியாக கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த புக்கில் இப்போ வீடியோவில் பார்த்துக்குங்க. புக்லேயும் பார்த்துக்குங்க. இப்போ 9 இன்ச்சு ஆம்கோல் மேலே 1.5 இன்ச்சு அப்போ 10.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்குங்க. பதினஞ்சு இருக்குது. சரி, அடுத்த அளவு என்ன அப்படின்னா இடுப்பு 34. நாலில் ஒரு பங்கு 8.5. இப்போ இந்த சைடு லூஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2.25 இன்ச்சு வைக்கணும். ஒட்டுக்கா நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வேலை முடியுது. உங்களுக்கு நான் பாட்டாக உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பேக் தட்டு. இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதை நீங்கள் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்டர் ஷோல்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ கிடைக்குதோ அப்படியே எடுத்து அதை இங்கே வச்சுருங்க. இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா டாட் பிடிக்கிறது 4.25 பிடிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 3/4 இன்ச்சும் பிடிச்சிக்கலாம், 1/2 இன்ச்சும் பிடிச்சிருக்கலாம். நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கிட்டுக்குங்க. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ பிடிக்கலன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். வேலையை எவ்வளோ சுலபமாக முடிக்கணுமோ நீங்கள் அவ்வளோ சுலபமாக முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண போகிறது என்னமோ ஒரு நார்மல் ஜாக்கெட் அளவு தான். அது ஆனால் போட்னாக்கா அப்படியே மாற்றிட்டோம். அப்போ என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. எப்பயும் வைக்கிற அளவுலேயே அப்படியே சின்ன மாற்றத்தை மட்டும் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் போட்னாக்கா நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ இது முன்னாடி பகுதி. இந்தாண்ட ஒரு கொஞ்சம் துணி விட்டுருங்க. இப்போ கப்போட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.75 இன்ச்சு வந்திருக்கு. இது எப்படி கணக்கிறது அப்படின்னு நீங்கள் புக்லேயும் பார்த்துக்கலாம். அளவு நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். இந்த 13.75 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. அதே மாதிரி 3 புள்ளி இறக்கிடுங்க, இல்லைன்னா 1/4 இன்ச்சு இறக்குங்க. 3 புள்ளி நான் இப்போ இறக்குறேன். இந்த இடத்துல எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 இன்ச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இங்கே எக்ஸ்ட்ரா விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு இங்கே கணக்கு வருது. நீங்கள் 3/4 இன்ச்சு விட்டுக்குங்க. பின்னாடி பகுதி நம்ம 6 இன்ச்சு வச்சோங்களா, இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.75 இன்ச்சு வருது ஷோல்டர். இந்த இடத்துல 5.75 வச்சுக்குங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்துங்க. இப்போ முன்னாடி சைடு எவ்வளோ இறக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சு வருது. இந்த இடத்துலேருந்து 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி போட் நெக் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு உங்களுக்கு வருது. சரிங்களா? அப்போ இடைவெளி கேப் எவ்வளோ? 3.5 இன்ச்சு வருது. இந்த இடத்துலையும் அதே 5.75 வைங்க. இப்போ கிராஸாக வருதுங்களா? இப்போ 3 இன்ச்சுக்கு 3 புள்ளி வைங்க. அந்த 1 இன்ச்சுக்கு சென்டர் கேப்பில் கூட நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் 3 புள்ளி. இங்கே கிடைக்கிற எவ்வளோ அளவுகளோ அப்படியே எடுத்து நீங்கள் வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இதனால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ கேப் விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இன்னும் கம்மி பண்ணிகிட்டே நம்ம போகலாம். ஜாக்கெட்டோட அளவுகள் அப்படியே எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அந்த அளவை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னா இந்தாண்ட 1/2 இன்ச்சுங்கிற மாதிரி கீழே. சரி, இந்த சைடில் சோளை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 12.75 எடுத்து அப்படியே வச்சுருங்க. இந்த இடத்துக்கிட்ட 1.5 இன்ச்சு. இங்கே கப்போட அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு வருது. அது இந்த முன்னாடி கோட்டில் இருந்து நீங்கள் 4.5 வைக்கணும்.
கப்போட டாட்டு 3.25 வருது. அப்போ அந்த 3.25 இந்தாண்ட பாதி, இந்தாண்ட பாதி. இதை இந்த கோட்டெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கழுத்தளவு நம்ம இங்கே வச்சோம்ல, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கழுத்தளவில் இதை இணைச்சி விட்டுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்கேல் இப்போதைக்கு இல்லை, பிரின்சஸ் கவர்லாம் இல்லைன்னா இதை வந்து இப்படி நேர்படுத்திக்கோங்க. அதாவது இந்த இடத்த டச் பண்ணுற மாதிரி ஓரளவுக்காச்சும் நமக்கு இங்கே வரணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி போட்டுக்கலாம். ஆனால் இந்த பெண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இது ஆம்கோல் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். நம்மேட்டுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் மேலே ஏற்ற ஏற்ற ஆம்கோல் கீழே இறங்குது. அப்படிங்கும் போது இது நேர்கோடாகவே அப்படியே வைங்க. இப்போ இந்த கோட்டில் தான் இது சென்ட்ரு. அதே 3.25 எடுத்து இங்கே வச்சிருங்க. நீங்கள் கூறு கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்டு கப்பாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் சென்டரை இப்படி கிராஸாக பண்ணி பிடிங்க. 2 கப்புக்குமே நீங்கள் இது இந்த மாதிரி தான் கீழே நீங்கள் பிடிக்கணும். கொஞ்சம் பெண்ட் பண்ணி பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அமைப்பு அங்கே தாங்கி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்லை 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்டோட இதை முடிச்சிருங்க. டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டோட இதை இப்படி முடிச்சுக்குங்க. சரி, நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, இங்கே என்ன கணக்கு வைக்கிறதுன்னு. அதாவது நான் இங்கே இப்படி பிடிச்சி இந்த இடத்துல எங்கே வாட்டை வருதோ அங்கே பிடிங்கன்னு கேட்பேன். வேணா உங்களுக்கோசரம் இந்த இடத்துக்கிட்ட இப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட இருந்து இங்கே ஒரு 6 இன்ச்சு நீங்கள் தள்ளிக்குங்க. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இப்படி பிடிக்கணும். ஆனால் இந்த கணக்கு வச்சு பிடிக்காதீங்க, டைம் தேவையில்லாத போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. சரி, இப்போ ஆம்கோல் எவ்வளோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம்கோலோட அளவு 9 பாதி. அடுத்தது டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு அடுத்தது 1.5 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ 11 இன்ச்சு நமக்கு வேணும். 11 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நாம் அதை லைட்டாக சரி பண்ணணும். ஆ, 11 இன்ச்சு இருக்குது. அடுத்த வீடியோவில் வேற ஒரு மெத்தேட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுலேயே போட் நெக்கில் இன்னும் நிறைய வழியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம் மறுபடியும். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நேராக இங்கே வைப்போம். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால்,
இந்த சைடில் வந்து கொக்கி பகுதியில் இங்கே லூஸ் வரனால இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கும். அதுக்கு தான் நாம் இங்கே வைக்கிறோம். எந்த இடத்துல அளவு நம்ம இங்கே வைக்கிறோமோ அந்த அளவு தான் நமக்கு இங்கே வேணும். அதனால் இப்படி நீங்கள் நேராக வைக்கிறத விட்டுருங்க. அதுக்கு பதிலாக இந்த ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கப் அளவு உங்களுக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா உணுப்பாக பார்த்துக்குங்க. சரி, இப்போ பட்டி எப்படி வெட்டுறதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். முதல்ல ஒரு கோடு ஒன்று இதை போடுங்க. இது எல்லாத்துக்குமே இது நார்மல் தான். இது இப்படி போட்டுட்டு இதை அப்படியே 1/2 இன்ச் அதிகப்படுத்துங்க. இது நேராக போட்டுட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க. இது இப்படி போட்டுட்டிங்கன்னா இது வேலை முடிஞ்சுது. இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்து அதை அப்படியே வச்சிருங்க. அதாவது இந்த கோட்டிங் கவனிச்சிங்க, இந்தோட அளவுலையும் கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் நமக்கு அமைப்பு கரெக்டாக கிடைக்கும். 2.5 இன்ச்சு வருது, இங்கேயும் 2.5 வருது. இப்போ இங்கே 2.5 இன்ச்சு இங்கே வச்சிருங்க. 1.25 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இடுப்பளவு எவ்வளோ சொன்னேன்? 34. 4ல் ஒரு பங்கு 8.5, ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேக் தட்டை எடுத்து இது எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த கோடையும் பார்த்துக்குங்க. அதாவது இந்த கிராஸ் கோடு மாதிரி இதில் இங்கே வரணும். எவ்வளோ கிராஸ் வேணுங்கிறது அதுவே முடிவு பண்ணிக்கும். நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துக்கிட்ட மேல் பகுதியில், அதாவது இந்த கோடு இது வேண்டாம். 2.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அதிகப்படுத்துங்க. இந்த கீழ் கோட்டை அளவுகளாக வச்சுருங்க. இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 3 ஒரு புள்ளி வருது. அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. இல்லைன்னா அமைப்பு நமக்கு இதாகுதுன்னா ஒரு புள்ளியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு. அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு இங்கேருந்து உங்களுக்கு இங்கே 1/4 இன்ச்சு கணக்கு இங்கே வரும். இருங்க, நான் அதே மாதிரி போட்டே காட்டுறேன். இப்படி வந்துருச்சுங்களா? இந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பெல்ட் பீஸ் நம்ம வெட்டியாச்சு. அடுத்தது கை ஒன்று வெட்டிடலாம். இது உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறதுக்கோசரம் இவ்வளோ துணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் அதிகமாகும் வீடியோவில் வரையும் போது, அதனால். ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க.
கையிறக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஷோல்டர் 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்போ கை 6 இன்ச்சு. அதாவது இந்த கீழ் கோட்டில் இருந்து. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் மடிச்சுக்கிறதுக்கு. இங்கே சின்ன ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இருக்குது. இந்த கீழ் கோட்டில் 3.25 வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஷோல்டர் எவ்வளோ சொன்னேன்? 9 இன்ச்சு சொன்னாங்களா? அதில் 1 இன்ச்சு கழிச்சுக்குங்க. 8 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போடுங்க. இப்போ சைடு லூஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 6 இன்ச்சு கொடுத்துருக்கு. மேலே 1.5 இன்ச்சு. வாடிக்கையாளர் எவ்வளோ கிடைக்கிறாங்களோ அந்த அளவை நீங்கள் எடுத்து நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய கை வெட்டி நான் காட்டிருக்கேன். அதனால் இதை நான் ஈஸியாக வெட்ட போகிறேன். இந்த முன்னாடி பகுதிங்கிறத இங்கே அடையாளப்படுத்துங்க. இங்கே வெட்டுவீங்கல்ல, அதுக்கு இங்கே வெட்டுங்க. இப்போ முன்னாடி சைடு கை வெட்டியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்தது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்லேயே ஒரு கொக்கி வைக்கிற மெத்தேடை எப்படி நம்ம வெட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த மாடலை மாடி பார்ப்போம். புக்கு வாங்காதவங்க புக்கை வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இது எளிமையாக புரியும்.